கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே லாரி டயரில் சிக்கி சுமார் 100 மீட்டர் இழுத்து செல்லப்பட்ட வட மாநிலத்தைச் சேர்ந்த நபர் உடல் நசுங்கி கொடூரமாக உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் அரவிந்தன் வழங்க கேட்கலாம். அரவிந்தன், வணக்கம். இந்த விபத்து தொடர்பான விவரங்களை பதிவு பண்ண அரவிந்தன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் கடைசி எல்லையான வீக்கோட்டோடு பகுதியில் தனியார் லப்பர் ஃபேக்டரிங்கிறது இங்க பீகார் மாநிலத்தை சேர்ந்த சத்யேந்தர் என்பவர் 50 வயது பணிபுரிகிறார். இவர் கடைக்கு சென்று விட்டு தேசிய நெடுஞ்சாலை, அதாவது வீக்கோட்டோட மேம்பாலம் அருகே தேசிய நெடுஞ்சாலை கடக்கு செல்லும் முயன்ற போது அந்த வழியாக கிழங்கேற்றி வந்த லாரி அவர் மீது மோதி சுமார் 100 மீட்டருக்கு மேல் டயரின் அடியிலே மாட்டி இழுத்து சென்று உடல் நசுங்கி சம்பவ இடத்துல விழுந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. மேலும் இவர் எதற்காக கடைக்கு சென்று விட்டு வந்தாரா அல்லது வேற ஏதாவது பணிக்கு சென்றாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. இந்த விபத்தானது தேசிய நெடுஞ்சாலையால் மாற்றுப்பாதையில் வாகனங்கள் பிரிப்படப்பட்டிருக்குது. இந்த பீகார் மாநிலத்தை சேர்ந்த நபர் டயரின் அடியில 100 மீட்டர் இழுத்து சென்று உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அந்த விபத்துக்குள்ளான காட்சி தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன். தொடர்ந்து விபத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கூட்ரோட்டில் சிவசக்தி பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் ஹெச்பி பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணார். ரோடு கிராஸ் பண்ணிருக்காரு. ஆனால் சரியான போதையில் கிராஸ் பண்ணார். லாரி லாரிக்கார மேலே தப்பு இல்லை. இது இறங்கி டக்குன்னு முன்னாடி அடித்து டயரில் தரத்தானே இழுத்து வந்துட்டார். அவ்வளோதான். டயரே டயர் சுத்தவே இல்லை. அப்படியே எலும்பு மாட்டிச்சு, இதான் மாட்டிச்சோம். டயர் சுத்தவே இல்லை. 70-80 மீட்டர் அளவுக்கு இழுத்துட்டே வந்துருச்சு. அவ்வளோதான். உங்கள் பேர் என்ன? ரஞ்சித் குமார். சொல்லுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.